ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இப்போ இருக்கா, எந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ஏசி ஜுவல்லர்ஸில் கோல்டு காயினுக்கு வந்து 0% வேஸ்டேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் கோல்டோட ரேட் மட்டும் நீங்கள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பீமாவில் வந்து ஆன்லைனில், அதாவது ஷாப்பில் எனக்கு தெரியல, பீமா ஆன்லைன் வெப்சைட்லேயும் 0% ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மதுரை பீமாவில் 24 கேரட் கோல்டு காயினுக்கு எப்போவுமே வேஸ்டேஜ் கிடையாதான். நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரேட் ரொம்ப ஏறிட்டே போகுது, கிராம்ஸ்லலாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ வந்து மில்லிகிராம்ஸ்லேயே வாங்கலான்னு யோசிக்கிறோம். அது 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 100 வாங்கி சேவ் பண்ணுறேன். 100 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி டேட் வந்து February 4, 2025. இன்றைக்கி 22 கேரட் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 7,810 ரூபா. ரொம்பவே வந்து இதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு தான். இப்போ 1 கிராமோட ரேட்டு 7,810 ரூபா அப்படின்னா, திரும்ப 100 மில்லிகிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 781 ரூபா வரும். அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் எப்போவுமே போடுவாங்க. இப்போ நியூ இயர், அக்ஷய திருதி டைம்னா உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து வராது. ப்ளஸ் வந்து இதை ஆட் பண்ணால் 856, அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 881 ரூபா வருது 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு. நான் இந்த காயின் வாங்கி வீடியோ போட்டப்போ பார்த்திங்கன்னா இது 600 ரூபா தான், இந்த 100 மில்லிகிராம் காயின். நான் ஒரு லாஸ்ட் இயராக அதுக்கு முன்னாடியும் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன், 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரேட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம நியூ இயர் January 1 பார்த்திங்கன்னா 7,150 ரூபா தான் இருந்தது. அப்போ காயின் வாங்கினவங்கலாம் இப்போ போய் சேல் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஸ்பீடில் வந்து இதுக்கு முன்னாடி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதே இல்லை. ஒரு மந்த்துக்கும் இன்னொரு மந்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 200, 300 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது வந்து மந்த்தோட ஸ்டார்டிங்க்கும் மந்த் எண்டுக்குமே பார்த்திங்கன்னா நியர்லி 800 ருபீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்துருச்சு கோல்டோட ரேட்டு. ராக்கெட் ஸ்பீடில் போகுது அப்படின்னு கூட இன்றைக்கி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு காமனான கொஷின் என்னென்னா, சிஸ்டர் நாங்கள் இப்போ சீட் கட்டலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ட்டு. கோல்டோட ரேட்டை நம்ம யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போவுமே மொதல் நாள் மட்டும்தான் மார்க்கெட் பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் வந்து போடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்ஹெச் அந்த ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் போடுவாங்க. ப்ளஸ் வந்து காலையில் 9:30க்கு நான் ரேட் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 9:30லேருந்து 9:35க்குள்ளே ரேட் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். அப்படி நான் பண்ணலன்னா கூட நிறைய கமெண்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டுருவாங்க ரேட்டு. அதை மார்க்கெட்டில் எப்போ வந்து ஷாப்பில் ஆப்லலாம் அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 o'clock தான் அப்டேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போது நேற்று வந்து 7,705 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 7,810 ரூபான்னா திரும்ப வந்து 7,500, 600 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப 8,000 டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது கோல்டோட ரேட்டை. ஸோ நீங்கள் சீட்டு கட்டுறது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அக்ஷய திருதிக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் கிடைக்கும்ல, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. அது வரைக்கும்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே ரேட் வந்து 8,000 டச் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த வேஸ்டேஜுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ் வருது இல்லையா, அதை விட கோல்டோட ரேட் ஏறிச்சுன்னா ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறது வேஸ்ட். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது ஆஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா ரேட் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 1 வீக். எப்போ சடனாக கம்மியாகுதோ அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு ₹100, ₹200 எப்போவுமே அதிகமாகிட்ருக்கும், கம்மியாகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ கோல்டு காயின் வந்து நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ரேட் என்றைக்கு அதிகமான ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அன்றைக்கி நீங்கள் பார்த்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சேல் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேர் வந்து இந்த மேக்ஸ் கோல்டுக்கு நிறைய ப்ரமோஷன் வீடியோ வருது சிஸ்டர். அதில இருக்கிறது உண்மையா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ப்ரமோஷன வச்சு நல்ல ரேட் குடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம நம்ப முடியாது. நீங்க நேர்ல போயிட்டு என்கொயரி பண்ணுங்க. கோல்டு காயின்னா எவ்வளோ அமௌண்ட் டிடக்ஷன் பண்ணுறீங்க? ஏன்னா அப்படியே எடுத்துப்போன்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன ரேட் குடுத்து எடுக்குறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து லெஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. நீங்க ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் நம்பி பிளைண்டா போய் சேல் பண்ணாதீங்க. நீங்க நேர்ல போயிட்டு ஒரு கடைக்கு 2 கடையா விசாரிச்சு பார்த்து, அதுக்கப்புறமா வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா சேல் பண்ணுங்க. நான் ஃப்யூச்சரோட சேவிங்ஸ்க்காக தான் வாங்குறேன். நான் கண்டிப்பா வந்து அந்த கோல்ட வந்து சேல் பண்ணிடுவேன் அப்படின்னா, நீங்க வந்து காயின்ஸா வாங்கி வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, பிசி இதில இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே. ஃபிசிக்கல் கோல்டுக்கு மட்டும் சொல்றேன். நீங்க வந்து சேல் பண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கோல்டு காயின் மட்டும் நீங்க வாங்கி வைங்க. ஜுவல்ஸா சேல் பண்ணும்போது லாஸ் நமக்கு வந்து அதிகமாகும். அத மெல்ட் பண்ணும்பொழுது, அதில எனாமல்ஸோ, இல்ல ஸ்டோன்ஸோ இருந்துச்சுன்னா நெறைய லாஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து சேல் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கோல்டு காயின் ஆர் பாரா வாங்கி சேவ் பண்ணுங்க. 24 கேரட் வாங்கலாமா? 22 கேரட் வாங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறையா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். 24 கேரட் வாங்கலாம் ஓகே தான். அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் வந்து இங்க சென்னைய பொறுத்தளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதால தான் நான் 24 கேரட் ப்ரிஃபர் பண்ணாம, சேவிங்ஸ்க்காக தானே நம்ம ஏன் அவ்வளோ வேஸ்டேஜ் குடுத்து வாங்கணும் அப்படின்றதுக்காக 22 வாங்குறேன். அது உங்களோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வாங்க. ஆனா ஹை வேஸ்டேஜ் கொடுத்து 24 கேரட் வாங்கி சேவ் பண்ணுறதுல நமக்கு பெருசா வந்து லாபம் வந்து கிடைக்காது. அது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம 24 கேரட் கிடைக்குது, இல்ல 2% வேஸ்டேஜ்லே கிடைக்குதுன்னா, தாராளமா நீங்க 24 கேரட் வாங்கி சேவ் பண்ணலாம். 1 வீக்கா என்னால வீடியோ போட முடியல. த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனால தான் வீடியோ என்னால கன்டினியூஸா கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போது யாராவது ரீசெண்டாக கோல்ட் காயின் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்இசியில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நம்பர் நீங்கள் கூகுளில் எடுத்து ஷாப்க்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு போங்க. பீமாவோட வெப்சைட்லேயும் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அதுலேயும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி காலையில் சொன்னாங்க கசானா ஜுவல்லரியில் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 10,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்போ உங்களுக்கு ஃப்ளாட் ₹500 வந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கும் அப்ளிகபிளா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. கோல்டு காயினுக்கு கசானால வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக 1.5% தான் போடுறாங்க. நீங்கள் ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட வாங்கும்போது ₹500 டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. அப்படிங்கும்போது இந்த வேஸ்டேஜும் நமக்கு வந்து லெஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கசானால உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷாப்பில் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜிஆர்டியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது சேஃபா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தங்கமயில் அண்ட் ஜிஆர்டி 2த்துலேயும் நான் கோல்டு காயின் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது 2த்துக்கும் பண்ணும்போது எனக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் நான் ஃபேஸ் பண்ணல. 100% எனக்கு சேஃபாக வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு பெட்டர் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு தான் விருப்பம் இருக்குது. உங்களால் முடியும்னா நீங்கள் நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம். உங்களால் போக முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கசானா ஷாப்லேயுமே 1.5% தான் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் உங்களுக்கு வில்லிங்காக இருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணனா அந்த ₹500 டிஸ்கவுண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தங்கமயில் டிஜிகோல்டோட பில் ஸ்ப்ளிட் அப்ஸ் பற்றி எனக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர். எங்களுக்கு சொல்லுங்கள் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அது பற்றின வீடியோவும் நான் இந்த வீக் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பில் வச்சு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பில்லு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு ஆட் ஆகிற பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ கட்டும்போது இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட் இருக்கோ அதில் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.